எத்தனை பேர் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எனக்கு தெரியாது, ஏத்திஸ்டா கூட இருந்துட்டு போங்க. ஆனா இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதன் மீது நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு, இல்லையா? அதன் மீது நம்பிக்கை இல்லாம இருக்க முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒண்ணு இருக்குங்க. நான் சொல்றேன், நீங்க தேடி போங்க. இது இறை நம்பிக்கை சார்ந்தது அல்ல, இது பியூரா தொழில்நுட்பம் சார்ந்தது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், யாரும் இதை நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்கூல்ல காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் இயருக்கு பேசிட்டேன் தோழர், 17 இயர்ஸ், அப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்திருக்கான். சொன்னேன், பாரு நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கிற, நீ ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? நானும் 3 வருஷமா தேடிக்கிட்டு. ஏய், நான் சொல்ல வந்தது வேறப்பா. விழுந்துருவோமா விழுந்துருவோமானா விழுந்துருவீங்க. ஏன்னா விழுந்துருவோமோன்றதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க, விழறதுக்கான விஷயம் உங்களை தேடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். தோத்துருவோமா தோத்துருவேன். எச்சரிக்கையாக இருக்கலாமே தவிர அச்சப்படக்கூடாது. எதன் மீது நீங்கள் ரொம்ப ஆழமா நீங்க பதிவு செய்கிறீர்களோ அந்த பதிவு உங்களை வந்து சேரும். உண்மை இது. நீங்க அதை எதுவாக வேணாலும் வச்சுக்கோங்க. சமையல் சிறப்பாக இருப்பதற்காக தான் காரணம், நல்லா தூக்கம் வரதுக்காக தான் காரணம். எனக்கு பல நேரங்களில் புரியறது இல்லை. இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொல்லுச்சு, என்கிட்ட ஒரு புக்கு பரிசு கொடுத்துச்சு, உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. சொல்லும் போதே அந்த அம்மா கண்ணிலலாம் கண்ணீர். ரொம்ப நன்றி மேடம். 10 வருஷமா கேட்குறேன் சார் இந்த வார்த்தையை. ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று என் பேரை நானே சத்தமா கூப்பிட்டு நான் இந்த வார்த்தையை கேட்டேன் கண்ணாடியில். தூங்க வைக்கவா பேசுற? தூங்குறேங்கிறாங்க அவங்க. உலகத்துல எல்லா பெண்களும் கேட்டு பாருங்களேன், என் பேச்சு கேட்குறவங்க, உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. உங்க பேச்சை என்னதான் ரகசியம் அது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு சானியோன்னு ஒரு பொண்ணு துபாயில் இருக்கிறான், அவன் தான் எழுதியிருந்தா, இங்கிலீஷ்ல எழுதியிருந்தா. அதை அவ சொன்னா, நீ ஆன்மாவுடன் பேசுகிறாய், உன் உயிரில் இருந்து பேசுகிறாய், அதில் பொய்யை கண்டுபிடிக்க முடியவில்லை. உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது ஒரு தூக்க மாத்திரை. நீயுமா சொன்னா? சொல்றா, காலையிலிருந்து இந்த உலகம் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவள், நீ வெறும் உழைத்து போட மட்டுமே லாயக்கானவள், நீ எதற்குமே சரியா வரமாட்ட, நீ தோற்று போகவே பிறந்தவள், நீ என்னை நிராகரித்து என்னை கசக்கி பிழிகின்ற பொழுது என் ஆற்றலெல்லாம் வீணாக போகிறதே என்ற மன உளைச்சலில் தூக்கம் வராமல் நான் தவித்து படிக்கின்ற பொழுது இந்த தொலைபேசியில் நீ தோன்றுகிறாய். நீ சொல்கிறாய், இந்த உலகத்திலேயே பேரழகானவள் நீதான், உன்னுடைய ஆற்றல் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கப் போகிறது, நீ தோற்கக்கூடாது, நஷ்டம் வரலாம், வாழ்க்கை எதிர்கொள், நாளை விடியல் உனக்காகத்தான் என்று நீ சொல்லுகின்ற பொழுது என் மனம் அமைதியாகிறது. நான் அடுத்த விடியலுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆழ் மன உறக்கத்தில் போகிறேன். ஒரு பாயிண்ட் இருக்கு, வாசிப்பு நம்மை ஆழ் மனதிலே சில எழுச்சியை வரவழைக்கும், சில அமைதியை வரவழைக்கும். சில முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் நமக்கு சில வார்த்தைகள், சில வாசிப்புகள் அவசியம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் வெஸ்ட் இண்டீஸ், அவன் சொல்றாங்க, நான் 300 பக்கமாவது ஒரு மாதத்திற்கு படித்து விடுகிறேன். வாசிக்கின்ற பழக்கம் கொண்டவர்களுக்கு முன்னால் இருக்கின்றவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது என்பது புரிந்து போகும். நான் இப்படி சொல்றேன், நான் வாசிப்பாளரும் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்திலையும் நான் இருக்கிறவர். நான் சொல்கிறேன், இந்த ரெண்டுத்துல தான் 100% நீங்கள் இருக்க முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது, புத்தகத்தை வாசிக்கும் போது வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது. 100% நீங்கள் இருக்க முடியும்னா வாசிப்பில் தான் நீங்கள் இருக்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தை நான் சமீபத்தில் நினைத்து பார்த்து நான் உருகுகிறேன். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆழமான எண்ணங்களில் உறுதியாக இருங்கள். நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கார் ஓட்ட ஆசைங்க? இல்லை, வெக்கப்படாதீங்க. அதுவும் எப்படி தெரியுமா சார், ஆடி கார் இல்லை ஒரு பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு 80-90 வச்சுட்டு நல்ல சத்தமாக ஸ்டீரியோ போட்டுட்டு நல்ல கூலிங்கோட ஒரு வெஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே ஓட்டிகிட்டு போனோன்னு எத்தனை பேருக்கு ஆசை?
நல்ல கை தூக்குங்க. ஏன்னா நிறைய எல்லாருக்கும் ஆசை தான். ஏன் தெரியும், எங்கே தெரியுமா பிரச்சனை? இப்படி யோசிக்கிறவங்க தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு யோசனை, சின்ன வயசுலேருந்தே நமக்கு கார் ஓட்டணும்னு ரொம்ப பேருக்கு ஆசை, வண்டி ஓட்டணும்னு ரொம்ப பேருக்கு ஆசை. ஆனால் என்னன்னா நம்மள 60% டிரைவர் ஆயிடுறோம். ஏன் தெரியுமா? ஆசைப்படுறோம். யார் கார அதை யோசிக்கிறது இல்லை, அதனால அது டிரைவர் ஆயிரும். நாம யோசிக்கும் போது எப்படி யோசிப்பீங்க? டீட்டெயிலாக யோசிங்க. என் காரு நான் சொந்தமாக சம்பாரிச்சு வாங்கினது, இந்த பிராண்டு, இந்த இது யோசனை வரணும் அப்படின்னு சொன்னாலே, இந்த ஒருமுகத்தன்மை வரணும்னாலே ஒருத்தருக்கு இந்த நவயுக காலத்தில் வாசிப்பு பழக்கம் தேவைப்படுகிறது. என் பையன் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான். ஒரே வார்த்தை தான் சொன்னான், சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்ததால் கேட்டேன், கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி எப்படி சொன்ன? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலா அடிச்சிடறாருமா. புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாத்தியார் கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. தெரியுதா இல்லையா? அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது. வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன. இன்னும் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க. யார் கல்வியாளர்கள் தெரியுமா? யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள். வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான். ஒருத்தன் ஒரு 2 வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறானா அவன் வீரன். கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளன். இப்படி சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். எதையோ வாசிக்கிறேன், ஏதோ கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் புத்தகம் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் தலை குனிந்து படிக்கக்கூடிய புத்தகம் என்னை தலை நிமிரச் செய்கிறது. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்கக்கூடாத இடங்கள் தான். நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்க அந்த புக் இருக்கான்னு தெரியல, கெவின் ஒருத்தர் எழுதின புக்கு, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு புக்கு. முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க இருந்தா. வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட். அவன் எழுதுறான், இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அந்த தவறை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் பட்டியலிடுறான். 18 பட்டியல் போடுறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கரும் புள்ளி, குருட்டு புள்ளி, கண்ணுக்கு தெரியாது. நீங்க காலையில ஏதாவது தேடுவீங்க, கிடைக்காது. உங்க வீட்டில் கேட்பீங்க, எங்கம்மா வச்ச? அங்கதான் இருக்கும், தேடுங்க. இப்ப அங்கதான்றது எங்கன்னு நமக்கு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். பிளைண்ட் ஸ்பாட் இங்க தானே இருக்கு, ஐயோ இங்கதான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குங்க. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க. சொல்றவர் பெரிய நடிகர், செலிபிரிட்டி. வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷில் பேசுகிறவன் புத்திசாலி. இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கு. செலிபிரிட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம். அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கெவின் சொல்கிறான், ஒரு பாவம் செய்துவிட்டு கோயிலில் போய் ஒரு 10 ரூபாவை போட்டுறது, ஒரு நன்மையை செய்ய, ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. நான் எவ்வளோ நன்மையை செஞ்சிட்டேன், அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது, அது பிளைண்ட் ஸ்பாட். பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பொம்பளை பிள்ளை, அது பாவம், அவன் கிராமத்துலேருந்து வந்தான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இவன் நகரத்துலேருந்து வந்தான், பாவம், இப்போதான் இவனுக்கு. இந்த பயஸ்டு ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அவன் பட்டியல் போடுகிறான். நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க, அல்லது நீங்க இந்த மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லி தருகின்றன. மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லித் தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை, புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லித் தருகின்றன.
அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு புத்தகம் ஜெயகாந்தன் சொல்கிறார். நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேர் அதை மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது. இப்ப நான் இதை சொன்னேன்னா சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. ஜெயகாந்தன் சொல்கிறார், குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒன்று. ஆனால் அது கூடுதலான வலியை எப்பொழுது தருகிறது என்றால், கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது. கதைகளில் குழந்தை இருக்கிறது தாங்கவே முடியாதுங்க, படிக்கவே முடியாது நம்மளால. அப்போனா என்ன, காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது. நான் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன், நான் கண் கலங்குகிறேன், படித்துக்கொண்டே கண் கலங்குகிறேன், என் புத்தகத்தினுடைய வாசிப்பு மறைகிறது. அது ஒரு கவிதை தாங்க, ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன், எனக்கு முடியவே இல்லை. நான் நேராக வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறேன், 2 கப்பு வாங்குறேன், 2 கப்பு வாங்குறேன், 2ல தேநீர் வைக்கிறேன், 2ல தேநீர் வச்சுட்டு முன்னால் ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால சூழல் அப்படி இருந்தது. என்ன கவிதை அது? உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர். மனசை என்னமோ பண்ணிருச்சு, மனசை என்னமோ பண்ணிருச்சு. அப்பொழுது உட்கார்ந்து எழுதுகிறேன். ஒரு போதையா வாங்கி தொடர்கதைகள் படிச்சுட்டு இருந்தோம், அதில் தான் பொன்னியின் செல்வன் ஜெயிச்சுது. நான்லாம் 8ஆம் கிளாஸ்ல படிச்சு முடிச்சேன் வெங்கடேஷன் ஜி, பொன்னியின் செல்வனை 8ஆம் கிளாஸ். எனக்கு வந்தியத்தேவன் மேல் தான் ஃபர்ஸ்ட் க்ரஷ். நான் ஒரு ஹேண்ட்ஸம் ஃபெலோ. அந்த வயசுல எப்படி இருக்கும் அந்த வாசனை, அந்த வாசிப்பின் வாசனை, பா! நான் சத்தியமா நம்பினேங்க, சத்தியமா நம்பினேன். ஏன் புக்கு வாசிக்கணும்ன்ற சொல்றேன். 14 வயசுல நான் நம்பினேன். ஒருத்தன் வருவான், அவன் பேர் வந்தியத்தேவன். அவன் நேரா திப்பு தெருவுக்கு வருவான். மீசாப்பேட்டையில் இருக்கு திப்பு தெரு, 2வது மாடியில் என் குடியிருப்பு. பஞ்ச கல்யாணி குதிரையை கூப்பிடுறதுக்காக ஒரு விசில் அடிப்பான். அந்த விசில் எனக்கு கேட்கும். நான் ஓடி மேலேருந்து பார்ப்பேன். ஏ பேபி கம் அப்படின்னு கூப்பிடுவான். நான் மேலேருந்து பஞ்ச கல்யாணி குதிரையில் குதிச்சு என்னை கூட்டிட்டு அவன் தேசாந்திரமாக எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவான்ல. 14 வயசில் நம்பி இருக்கிறேன் பாரு. ஆனால் 30-35 வருஷம் கழிச்சு பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தேன். நல்ல வேளை அவன் வரல. அவன் இல்லைங்க என் வந்தியத்தேவன், அவர் மணிரத்னம் வந்தியத்தேவன். தப்பு சொல்லலை நான். அது கிடையாது என் காட்சி. குந்தவை திரிஷா கிடையாது, எனக்கு கிடையாது. மணிரத்னம்க்கு உண்டு, கோடானு கோடி மக்களுக்கும் உண்டு. அது நான் சொல்லுகின்ற கருத்து இல்லை. நான் சொல்ல வந்த கருத்து, என் குந்தவை இல்லை இவள், என் நந்தினி இல்லை அவள், எனக்கானவள் இல்லை. என் வாசிப்பு வேறு. நான் காவல் கோட்டத்தை தான் எடுத்தாங்க, ஓடி போய் தான் பார்த்தேன் அரவான் படத்தை. கோச்சிக்காதீங்க, வாசகிக்கு அந்த உரிமை உண்டு, கோவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கான். பதாகைகளை ஒட்டி வைத்திருந்தார்கள். இன்றிலிருந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பதாகையில் ஒரு எழுத்து, ஒரு வாசகம் என்னை கவர்ந்தது. பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அதை நான் வாசித்தேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மேனாட்டு அறிஞனுடைய வாக்கு மூலத்தை ஒரு 3 வரிகளில் அவர்கள் எழுதி மாட்டி இருந்தார்கள். அந்த மேனாட்டு அறிஞர் சொல்கிறான், புத்தகங்களை வாங்குகின்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நான் புக்ஸை காசு கொடுத்து தான் வாங்குவேன். இந்த மாதிரி மேடையில் பரிசு கொடுத்தால் ஒழிய, அது கூட புத்தக வெளியீட்டு விழா என்றால் அதற்குரிய காசை கொடுத்து விடுவது வழக்கம். காசு கொடுத்து புத்தகம் வாங்குவது என்பது நல்ல பழக்கம். கடனாக மட்டும் அதை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். என் நண்பன் சொன்னான், என்னிடம் இருக்கும் புத்தகங்கள் அனைத்தும் அப்படி வாங்கப்பட்டவைதான். அந்த மேனாட்டு அறிஞர் சொல்கிறார், எந்த புத்தகத்தையும் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ கொடுப்பதெல்லாம்
அந்த புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித விலையுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. வீட்டில் போய் நான் சொன்னதை யோசிச்சு பாரு. புத்தகத்தை வாங்குவது என்பது வெறும் அந்த பொருளைத்தான் வாங்குகிறோமே தவிர உள்ளே எழுதப்பட்ட அந்த சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நான் யோசித்து பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பெடுத்த நாள் முதல் இந்த 2 ஆண்டு காலமாக பார்க்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் புத்தக திருவிழாவை மிக முனைப்போடு நடத்துவதற்காக ஆணையிட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எந்த அரசாக இருந்தாலும் தான் எந்த அரசை அரசாட்சி செய்கிறோமோ, எந்த மக்களை அரசாட்சி செய்கிறோமோ, அந்த மக்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அரசு, அது எந்த அரசாக, எந்த கட்சி அரசாக இருந்தாலும் அது மக்கள் அரசாகத்தானே இருக்க முடியும். நமக்கான புத்தகங்களை இங்கே விரித்து வைத்திருக்கிறார்கள். புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அது ஒரு கலைதான். புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை. சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ, பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ, அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் துணிவு. நான் என்னுடைய 70 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமேயானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன். ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன. யோசித்து பார்த்தால் புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது. புத்தக விற்பனை அதிகமாகிறது, புத்தகம் வாசிப்பது குறைகிறது. இது என்ன முரண்பாடு? ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அப்போதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்களில் முன்னால் இருக்கிறாள் பேசுறது நமக்கு புரிகிறது. ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். நான் என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இருக்கிறீங்களா? ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஏ பெண், சரி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா. ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பை வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பீலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே. ஏன்னா பி தான் ஏமாத்துறான். சரி, இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது. இந்த பி என்ன பண்ணுது? மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்கு தான் ஊவரிங்னு பேரு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடம் மாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம். போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் சில புத்தகங்களை வாசித்து, முக்கியமா ஐயா எழுதி இருக்கக்கூடிய வேள்பாரி எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவர்களா?
நமக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டா என்கின்ற ஒரு சுய பெருமையை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது. அவருடைய காவல் கோட்டம் பார்க்கிறேன். ஆழமாக அதை வாசித்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விஸ்தாரமானது என்பதனை ஒரு ஆய்வியல் அறிஞராக நின்று கதை வழியாக நமக்கு சொல்லக்கூடியது அந்த புத்தகம் வழியாக நமக்கு வந்து சேர்க்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு புத்தகம் என்பது வெறும் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஒரு மனிதனுடைய ஆழமான அனுபவம் தான் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு வந்து சேர்கிறது. மிகுந்த கண்ணியத்துடனும் மிகுந்த நட்புறவுடனும் மிகுந்த நன்றி உணர்வுடனும் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டும். சரி, எந்த புத்தகத்தை? நான் இப்படி சொல்றேன், அதிர்ச்சி அடையாதீங்க. இப்போ ஒரு புக் இருக்கு, காலில் பற்றுச்சு, என்னப்பா பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுவீங்களா? சரி, வழிபாட்டு மொழிகள் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம், அரபி, அதுல ஏதோ எழுதி கீழே ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது, கால் பற்றுச்சு. அந்த மதம் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க? எடுத்து, நான் மொழி ஆசிரியை, ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்றேன். புத்தகத்தை வாசித்தால்தான் பல புத்தகங்களை காலையில் போட்டு மிதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் சில புத்தகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். சில புத்தகத்தை கிழித்து நெருப்பில் போடலாம் என்பது தெரியும். மொழி என்பது உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த மொழியினுடைய கண்டென்ட் இருக்குல்ல, அதுதான் பார்க்கப்பட வேண்டும். ஒருவேளை அரபியிலோ சமஸ்கிருதத்திலோ கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாங்கன்னா வாசிக்கத்தான் தெரியுமே தவிர பொருள் தெரியாது. நம்மில் பல பேருக்கு பொருள் தெரிந்து வாசிப்பது, பல பேருக்கு வாசிக்கவே தெரியாது. வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது நம்முடைய உலகம் மாறுகிறது. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் புத்தகத்தை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள். நான் இங்க வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ண. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா. பெண்களின் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார். 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பதில் சொல்றாங்க. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன பல லட்ச புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. புத்தகங்கள் நம்மை என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும். சுந்தர ராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது 30. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு நான் 36 மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரினினா படித்து முடித்துவிட்டு 48 மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் நான். புத்தகங்கள் நம்மை இதைத்தான் செய்யும், உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும். நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன. வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு, அதில் எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள், வாசிக்கிற பழக்கம் குறைவு. நிறைய வாசிக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு, அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட
ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.